அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இந்த ப்ரோக்ராமை நம்ம பைத்தானை யூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன்ல ஒரு ப்ரோக்ராம் தெரியுது. ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிட்டு, ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனா என்ன ஆயிரும், நம்மளுடைய ஸ்டாக் மெமரில என்ன ஆயிரும், குளோபல் ஃப்ரேம் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த பைத்தான் ஃபர்ஸ்ட் லைனை படிக்குது. படிக்கும்போது நடுவில் ஈக்குவல் ஆப்ரேட்டரை பார்த்துட்டு, இதை பார்த்தோம் என்ன பண்ணோம், ஈக்குவல் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு இருக்கிற 5 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து என்ன பண்ணிடும், ஃபர்ஸ்ட் ஹீப் மெமரியில் ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிட்டு அதனுடைய மெமரி அட்ரஸ் ஆன VCI1 அதை எடுத்து என்ன பண்ணிடும், இந்த L அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸோ அப்புறம் என்ன பண்ணி இது ரெண்டும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிக்குது. இதை படிக்கும்போது என்ன இருக்கு, நடுவில் ஈக்குவல் ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ ஈக்குவல் ஆப்ரேட்டருக்கு ரைட் சைடு இருக்கிற 10 அப்படிங்கிற வேல்யூ எடுத்து என்ன பண்ணிடும், ஃபர்ஸ்ட் ஹீப் மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டு அதனுடைய மெமரி அட்ரஸ் எடுத்து என்ன பண்ணிடும், இந்த W அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஸோ இது ரெண்டும் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஸ்டேட்மெண்ட், ஏரியா ஈக்குவல் டு L இன்டு W. ஸோ இதுலேயே ஈக்குவல் ஆப்ரேட்டர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதோட ரைட் சைடு ஃபர்ஸ்ட் L அப்படிங்கிற வேரியபிளை போய் பார்க்கும். அங்கே பார்த்தா என்ன இருக்கு, VCI1 அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கு. ஸோ அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா என்ன இருக்கும், 5 அப்படிங்கிற மதிப்பு இருக்கு. ஸோ ஓகேவா, அதை எடுத்து என்ன பண்ணிரும், L அப்படிங்கிற வேரியபிளில் வச்சிரும். அடுத்து பார்த்தா என்ன இருக்கு, W அப்படிங்கிற வேரியபிள் இருக்கு. ஸோ அந்த வேரியபிள் போய் பார்த்து என்ன இருக்கு, VCI2 அப்படிங்கிற மெமரி அட்ரஸ் இருக்கு. ஸோ அந்த அட்ரஸ்ல போய் பார்த்து என்ன இருக்கு, 10 அப்படிங்கிற மதிப்பு இருக்கு. ஸோ அதை எடுத்து என்ன பண்ணிரும், W அப்படிங்கிற வேரியபிள்ல வச்சிரும். ஸோ இந்த ரெண்டையும் பெருக்க நமக்கு என்ன கிடைக்கும், 50 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்கும். அந்த 50 என்கிற மதிப்பு எங்க இருக்கு, ஈக்குவல்ட்டுக்கு ரைட் சைடு தான் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அந்த 50 அப்படிங்கிற மதிப்பை தூக்கி ஹீப் மெமரியில ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிட்டு அதோடைய மெமரி அட்ரஸ் எடுத்து என்ன பண்ணும், இந்த ஏரியா அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓகேவா, இப்போ இந்த ரெண்டுமே என்ன இருக்கு, பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா என்னது, பிரிண்ட் ஏரியா. ஏரியா அப்படிங்கிற வேரியபிள் பார்த்தா என்ன இருக்கு, VCI3 அப்படிங்கிற மெமரி அட்ரஸ் இருக்கு. ஸோ அந்த அட்ரஸ்ல பார்த்தா என்ன இருக்கு, 50 அப்படிங்கிற மதிப்பு இருக்கு. ஸோ அந்த 50 அப்படிங்கிற மதிப்பு எடுத்து என்ன பண்ணிரும், நம்மளுடைய அவுட்புட்ல என்ன பண்ணிரும், பிரிண்ட் பண்ணிரும். ஓகேவா, சரி. இப்போ பார்த்தா ப்ரோக்ராம்ல எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகிட்டு ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு. ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னு என்ன பண்ணிரும், நம்மளுடைய ஸ்டாக்ல இருக்கிற அந்த குளோபல் ஃப்ரேம் என்ன ஆயிரும், ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். சரியா, ஸோ இப்போ ஹீப்ல தான் என்ன இருக்கு, டேட்டா இருக்கு. இப்போ பைத்தனுடைய கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணும், ஹீப்ல நிறைய வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூட மெமரி அட்ரஸ்லாம் ஸ்டாக்ல குளோபல் ஃப்ரேம்ல ஏதாட்டும் ஒரு வேரியபிள் கூட பாயிண்ட் பண்ணியிருக்கான்னு போய் பார்க்கும். ஆனா குளோபல் இங்க ஸ்டாக்கே என்ன இருக்கு, எம்டியா தான் இருக்கு. ஸோ இந்த வேல்யூ எதுவுமே அங்க குளோபல் ஃப்ரேம்ல பாயிண்ட் பண்ணல. அப்ப என்ன, இதெல்லாம் ஃபுல்லா தேவையில்லாம இடத்த அடைச்சிட்டு தானே இருக்கு. ஸோ அப்ப என்ன பண்ணிரும், ஹீப்ல இருந்து இது எல்லாத்தையும் என்ன பண்ணிரும், ரிமூவ் பண்ணிரும். ஓகேவா, சரி. இப்படிதான் என்ன நடக்கு, பைத்தான்ல இந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ப்ரோக்ராம் இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.